வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். எப்பவும் போல இன்னைக்கு காலையில கோலமிட்டு, வாசல்ல தீபமெல்லாம் ஏத்திட்டு, நெக்ஸ்ட் அப்படியே பூஜை ரூமுக்கு வந்து தீபம் ஏத்தி, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பால் படைச்சுட்டு, பூஜை ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் யோகா கொஞ்சம் பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஸோ, அதனால கிச்சன் ஒர்க் வந்தாச்சு. என்னென்ன காய் அன்னைக்கு செய்ய போறோமோ, அதில மஞ்சள், கல்லுப்பு போட்டு கொஞ்சம் 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருவேன். ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்லாம் இருக்கறனால இப்போது நம்ம எல்லாருமே கையாளுற முறை இது. அடுத்து கருவேப்பிலை துவையலுக்கு கருவேப்பிலையும் மல்லியும் போட்டு வச்சுருந்தேன். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி மட்டை அரிசி கஞ்சி. அரிசி நைட்டே ஊற வைக்க மறந்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் விசில் அதிகமாக விட்டு அதனால் இன்றைக்கி குக்கரில் போட்டாச்சு. இந்த சீரகமும் வெந்தயமும் போட்டுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி சுட சுட மட்டை அரிசி தேங்காய் பால் கஞ்சி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கருவேப்பிலை துவையலும் கோவக்காய் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். இந்த கோவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் மட்டும் போட்டு எண்ணெயில் அப்படியே வதக்கி ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது கருவேப்பிலை துவையல். ஏதோ ஒரு துவையல் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை இந்த ஃபார்மில் டெய்லி நம்மளுக்கு உடம்புக்கு போகிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதுவும் நம்ம லேடிஸ் 30+க்கு மேலே வந்துட்டு ரொம்ப லேக் ஆஃப் அயன், கால்சியம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபார்மில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 11:30 ஆட்ட எனக்கு கேரட்டும் மாதுளம்பழமும் போட்டு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி குடித்தேன். ஸ்வீட் எதுவும் போட மாட்டேன், பால் மட்டும் போட்டு குடிச்சிக்கிறது. ஒவ்வொரு தடவை மாதுளம்பழம் அப்படியே எடுத்துக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் மில்க் ஷேக் மாதிரி குடித்தாச்சு. நெக்ஸ்ட் என்னோடய லன்ச் பிளேட் ரைஸும் எக்கு பெப்பரும் சால்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டிருந்தேன். சிவராமன் சார் இப்போ ஒரு பதிவில் சொல்லியிருந்தார், ரீசன்ட் பதிவில். பெப்பர் வந்து நம்ம பவுட்ரு ஃபார்மில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணுறது தான் அதோடய பயன்கள் முழுமையாக நம்மளுக்கு அடையும்னு சொல்லியிருந்தார். அது கரெக்டு தான் இல்லைங்களா? இப்போது காலையில் வச்ச கோவக்காய் பொரியல், கருவேப்பிலை துவையல், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பொடலங்காய் போட்டு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன். காலையில் டிஃபனுக்கே எல்லாமே பேக் பண்ணின்றதுனால குழம்பு வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சூடாக சாப்பிட்டுக்குவேன். எங்களோட ஏர்லி டின்னர் இன்றைக்கி சிகப்பரிசி கொழுக்கட்டை தான். இதில் வந்துட்டு நேந்திரம் பழம் நல்லா வேக வச்சு அதையும் தேங்காயும் சேர்த்திருந்தேன், கருப்பட்டியில் பண்ணியிருந்தேன். எம்மியாக இருக்கா?